வாய் பேசாத தெய்வம் இருக்கிறதே இது எதிர்வனுக்கு செய்யாது. ஆனால் வாய் பேசக்கூடிய தெய்வம் எது என்று கேட்டால் இங்க உட்கார்ந்து இதுதான் தெய்வமே. புரியுதா? ஆமா, நம்மளோடு பேசக்கூடிய தெய்வம் இந்த தெய்வம் தானே. அப்போ அதற்கு எதிர்வணக்கம் செய்தால் தான் மரியாதை. அது தெய்வமே இருந்தாலும் சரி. ஏற்கனவே ஒரு நாள் நீ சொல்லிருக்கிற இல்லையா, ஓ பெரிய வேஷங்கிட்ட வணங்க வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதனுடைய கருத்து நான் நினைத்து பார்த்தேன். அது என்ன வேஷமா இருந்தா என்ன, எதிர்வனுக்கு செய்வது தானே மரியாதை. அதுக்குதான் முன்னோர்கள் பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. எப்படி? சிற்பிகள் கட்டிட திருக்கோயில் உள்ளாக செய்தாரு. அவர் ஆச்சாரி கிடையாது, அவருக்கு பேர் சிற்பி. ஆனால் அந்த சிற்பிகள்
சித்தர்கள் கட்டிடும் திருக்கோயில் உள்ளாக தர்பாரன் வாழ்வதுண்டோ குதம்பா தர்பாரன் வாழ்வதுண்டோ? ஏன்னா சாமி அங்கே இருக்குது. அங்க கிடையாது. அங்க இல்ல சாமி, அந்த கோயில். இந்த கோயில் தான். அதுக்கும் சொல்லிட்டாங்க. அந்த கோயில்ல கிடையாது தெய்வம். இந்த சித்த சலங்களில் இருக்கின்ற தெய்வம் ஒரு சுத்த சலங்கள் உண்டோ குதம்பா சுத்த சலங்கள் உண்டோ? இந்த சித்த சலங்களில் இருக்கின்ற தெய்வம் ஒரு சுத்த சலங்கள் உண்டோ குதம்பா சுத்த சலங்கள் உண்டோ? அந்த சிற்பிகள் சொன்னா இந்த மேஸ்திரிங்களுக்கு சிற்பி. மேஸ்திரி அனைவரும் சிற்பி. சிற்பின்னு யாரு கேட்டா தேவர்களோட சிற்பி யாருன்னு கேட்டா விஸ்வகர்மா. ஆனா அசுரனுக்கு சிற்பி யாருன்னு கேட்டா மயன். ஆமா, அந்த மயனுடைய அருள் பெற்றவர்கள் இந்த மேஸ்திரிகள் எல்லாம், ஆச்சாரியங்கள் எல்லாம். ஒரு உருவத்தை அமைக்கிறான்னு சொன்னா அந்த சிற்பியினுடைய அம்சம் பெற்றவர்கள், விஸ்வகர்மாவுடைய அம்சம் பெற்றவர்கள். அப்போ அந்த சித்தர்கள் கட்டிடும் திருக்கோயில் அந்த மத்தளக்காரன் மத்தளடிதான். அவன் யார் வெள்ள பெற்றோன்? நன்றி சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேரும் தாள அடிக்கிறோம். நாம யார் பெற்றோர்கள்? ஐநாயகி பிரம்மதேவன் தாளம் அடிக்க முடியும் இல்லையா? அதை விட ரவி, அதுக்குதான் நாம பெருமான்னு நினைத்திருக்கூடாது. சரியா போச்சு. நாம பெருமா தாளம் தான் அடிக்கிறோம், நாம தான் பெருமா அடிக்கிறோம். ஆனா நம்ம மிருதுக்கு சக்கரவர்த்தி இருக்காரு. நான் மிருதங்க அடிக்கிறேன், நான் தான் நன்றி சொல்லுங்க பாருங்க. ஆமா, நன்றி சொல்ல அருள் இருந்தா எந்த காலத்துல நாங்க நினைக்கிறோம். அப்படி அதுதான் இந்த சித்த சலங்களில் இருக்கின்ற தெய்வம் ஒரு சுத்த சலங்கள் உண்டோ குதம்ப சித்தர் பாடினது. ஆமா, அது மட்டுமல்ல, அந்த இறைவன் எங்க இருப்பாரா? மாசத்த வசத்து மாசத்த வசுக்கு மாணிக்க குன்றுக்கும் காணிக்கை நல்மனமே குதம்பா காணிக்கை நல்மனமே. மாசத்த வசுக்கு மாணிக்க குன்றுக்கும் அங்க காணிக்கை நல்மனமே குதம்பா காணிக்கை நல்மனமே.